துர்க்குணத்தை வச்சு பெருமை பாராட்டாதீங்க. எனக்கு இருக்க பவர் தெரியுமா, எனக்கு யாரெல்லாம் தெரியுமா? இல்ல. துர்க்குணத்தை வச்சு பெருமை பாராட்டாதீங்க. அது கர்த்தருடைய பிள்ளைக்குரிய சுபாவம் அல்ல. அதை ஒழித்துடணும். அது உங்களை விட்டு நீங்கணும். நானும் கர்த்தருடைய பிள்ளை. அப்போ அதை ஒழியணும்னா நம்ம என்ன செய்யணும் பாருங்க. யாக்கோபு 1:21. யாக்கோபு 1:21, 313 பக்கம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, நல்ல கவனிங்க, கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமா, வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்றோமா? யோசித்து பாருங்க. நமக்கு நேராக ஆண்டவருடைய வார்த்தை இது தப்பு, இதை விட்டுடு மகளேன்னு சொல்லும் போது அதை சாந்தமா, ஆமென் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி கீழ்ப்படிந்து அதை சாந்தமா ஏற்றுக்கொண்டா அது நம்மளை விட்டு ஒழிஞ்சு போயிடும். ஏன்னா வசனம் தான் நம்ம ரட்சிக்கக்கூடியது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உங்க உள்ளத்துல நாட்டப்பட்டதா இருக்கணும், உங்க ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதா இருக்கிறது. அப்ப சாந்தமாய் வசனத்தை கேட்டு அதன்படி ஒப்புக்கொண்டு நடக்கிறவளா இருந்தா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. டெய்லி புது அற்புதத்தை பெற முடியும். தினந்தோறும் புதிய அதிசயம் நமக்கு நடக்கும். தினந்தோறும் புது அபிஷேகம் நம்மை நிரப்பும். புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அப்போ பழைய துர்க்குணத்தை நம்ம நீக்கணும்.